உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதைக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இன்னைக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்கிங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? 7 குடையவன் புதன். 7 குடையவன் புதன் என்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஞாபகம் வந்துருச்சா? மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, காத்து வாக்கில் 2. அது என்ன குருஜி காத்து வாக்கில் 2? அது புரியலன்னா விட்டுருங்க, காத்து வாக்கில் 2. ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள், குருஜி எனக்கு 2 பொண்டாட்டி யோகம் இருக்கா, நான் 2 மனைவியை கட்டிக்க வேணாம், இது பெரிய யோகம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சிங்க. ஏன்னா 2 பொண்டாட்டி ஒரே வீட்டில் வாழ்ந்தால் தான் அது பெரிய யோகம். நான் திரும்ப அடிக்கடி சொல்லுவேன். எனிவே ஒருத்தரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரோட வாழ்றது பேர் யோகம் கிடையாது. அதுக்கு நமக்கு ஸ்டஃப் இருந்தால் நம்மையே 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது முடியாமல் தானே சும்மா சுற்றுறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்பில்டாகவே 2 திருமணம் என்பது நடக்கும், டைவர்ஸு போன்ற விஷயங்கள்லாம். அது ஏன் நடக்குதுன்னா, 7 கூடியவரும் புதன். அந்த புதன் உங்களுக்கு பாதகாதிபதி. புதனுக்குரிய பிரீத்திகள் நீங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக தோணும், ஆனால் இதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல் சாப்டர்ஸ். ஸோ ஒரு மனமுறிவு என்பது நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். மனமுறிவு 3 சொல்லினா மனமுறிவுங்கிறது, 2 சொல்லினா மனமுறிவு விட மோசம். மனசு முறிஞ்சு போச்சு. நான் ரொம்ப ஆசை வச்சுருந்தேன், என் ஆசையெல்லாம் போச்சு, நான் அப்படி கற்பனை பண்ணேன். நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? அவர் என்ன ஒருத்தருக்காக வாழ்கிறார்? இந்த ஊருக்காக வாழ்கிறார். ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம்? நம்ம யாருக்காக சொத்து சேர்க்குறோம்? எல்லாம் நம்ம மனைவி, நம்ம ஆசைப்படுற பொண்ணு, இவங்க காதல். அதுவே ஒரு நாள் ஃபேக்கு, அது நடக்காமல் போயிடுச்சு, அது எல்லாம் பொய்ன்னு தெரியும் போது அந்த ஏமாற்றம்ங்கிறது ஒரு யானை மிதித்ததை விட மோசம், மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அந்த ஏமாற்றம். அதை அனுபவித்து பார்த்தவனுக்கு தான் தெரியும். அதனால் அந்த விவாகரத்துங்கிறது ஒரு அந்த வழியை ரொம்ப எளிதில் கடந்து போயிட முடியாது. ஒரு துரோகம் என்பதை எளிதில் கடந்து போயிட முடியாது. அதனால் தனுசு ராசிக்காரர்களோட பெயின் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் டைவர்ஸுங்கிற பெயினை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் அது காரணம் என்னங்கிறத ரூட் காஸை பார்க்கணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறதில்ல. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 7 கூடியவன் புதன் என்பதால்
புதன் வந்து எப்படின்னா இரட்டை வேடதாடின்னு பேர். புதன்னாலே இரட்டை, இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். புதனுக்கு ஒரு நிலையான குணம் இல்லை. உங்கள் கணவர் வந்து திடீர்னு அம்மா பக்கம் சப்போர்ட் பண்ணுவார், திடீர்னு உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியை உருட்டி போட்டு ஃப்ரெண்டு பக்கம் சப்போர்ட் பண்ணுவார், திடீர்னு அப்படியே வண்டி மடக்கி போட்டு கம்பெனி பக்கம் சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரிலாம் இதுதான் உங்களுடைய குணம். இப்போ புதனுக்கு பிரீத்தியாகப்பட்ட மகாவிஷ்ணு பெருமாள் கோயில் போகிறது, பெருமாள் கோயிலில் அத்திமரம் நட்டு வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பரிகாரங்களாக பண்ணணும். புதன்கிழமைகளில் எதாக இருந்தாலும் நீங்கள் பெருமாளுக்குரிய சேவைகளை நீங்கள் செய்வது, பாத சேவை செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெருமாள் 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 எல்லாம் பெருமாள் தான் உங்களுக்கு. பெருமாளில் திவ்ய கஷேத்திரங்கள் 108 திருப்பதி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் திவ்ய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறது, பெருமாளை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்குரிய பிரீத்தி. எவ்வளோக்குள்ளோ பெருமாளுடைய விஸ்வரூப தரிசனம் நீங்கள் பார்க்குறத விட பெரும்பாலும் பெருமாளுடைய தாயாரோட சேர்ந்து எழுந்தருளி இருப்பார். தாயாரோட சேர்ந்து மத்தியானம் கல்யாண கோலத்தில் எழுந்தருளி இருப்பார். அதெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். திருமலா திருப்பதி சேனல் வைங்க, டெய்லி நடக்கிற பெருமாளுடைய நித்திய கல்யாண வைபவத்தை பாருங்கள். நித்திய கல்யாணம் டெய்லி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே ஆள் அவர் தான். அதை பாருங்கள். இதை நீங்கள் பார்க்க 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 உங்களோட தோஷங்கள் என்பது கம்மியாகும். அதே மாதிரி யாரேனும் ஏழைகள் இயலாதவர்கள் பணம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு கிராம் இந்த மாதிரி தங்கம் வாங்கி கொடுத்து அவர்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு வந்து ஏதாவது புடவை எடுத்து கொடுத்து பண்ணுறதுக்கு. நம்ம யாரையாவது நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணால் நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணும். புரியுதா? நம்ம 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 ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, யாரும் கணவனை இழந்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஹெல்ப் பண்ணி நீங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். அவ்வளோதான். புரியுதா? நீங்கள் பெரிய புதுப்பேட்டை தனுசு, நீங்கள் அந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஒரு படம், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் பிரச்சனையை தீர்க்க போகும்போது வந்த சொந்தம், இது என் பொண்டாட்டியோட தங்கச்சி, இது பொண்டாட்டியோட தோழி, நான் இந்த பஞ்சாயத்துக்காக அட்டன் பண்ணும்போது அவங்க எங்களை பழக்கமாயிட்டாங்க, உன்னை எதுக்கு அனுப்பிச்சாங்க, இந்த பஞ்சாயத்தை சரி பண்ண அனுப்பிச்சா அந்த வேலையை விட்டுவிட்டு நீ போய் அந்த பிள்ளை போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்க. அந்த மாதிரி அப்போது இந்த சேட்டையெல்லாம் உங்களுக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்பில்டாகவே 2 சம்பந்தம் 3 சம்பந்தம்லாம் வரும். அதெல்லாம் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் நடந்துக்கணும். பெருமாள் கோயில்களுக்கு அடிக்கடி சென்று விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்கணும். இதெல்லாம் பண்ண உங்களுக்குரிய மனைவி என்பது அமையும். ஸோ தொடர்ந்து கீழே போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் நீங்கள் நம்பர் 5 தொடங்குங்கள். 5 பச்சை கலர் ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான மனைவி என்பது மிதுனம் அல்லது கன்னியில் தான் அமைவார்கள். ஸோ அல்லது அப்படி அமைகிறது எனக்கு செட் ஆகலை அப்படின்னா மேஷ ராசி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேஷராசிக்கார பெண்கள் உங்களுக்கு அமைவதற்கு பாக்கியங்கள் அதிகம். அல்லது சிம்ம ராசிக்கார பெண்களை ட்ரை பண்ணுங்கள். இவர்களெல்லாம் அமைவதற்கு பாக்கியம். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.